சொல்லுங்க. நிறைய ஷூட்டிங் பார்த்திருக்கீங்க. இப்ப இருக்கிற கன்னியாகுமரி ஷூட்டிங் பத்தி உங்க கருத்து? எது? நிறைய ஷூட்டிங் பார்த்துருப்பேன். மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு, அவ்வளவுதான் பிரச்சனை. ஸ்டோரி, டைரக்ஷன், ஆடியன்ஸ் விடுங்க. ஒரு நிமிஷம், மற்றவங்களையும் கேட்க விடணும். எது ஜனநாயகம்? நீ மோதி மாதிரி பேசிட்டு இருக்கியா? நீயே பேசிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கேட்கணும். ஜூன் 4ஆம் தேதி பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டில் தான் அமிச்சாச்சப்பா. இதெல்லாம் வாழ ஆடாது. மேலையும் மக்கள் அமுச்சுட்டாங்கிறாங்க, அனுப்புறாங்க, அனுப்பணும் அங்க நம்புறேன், ஆசைப்படுறேன், அனுப்புற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். தோக்க போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டார். முடியும் போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விவேகானந்தர் இப்பதான் தெரியும் சார். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அரகுண்டியா கேப் மாதிரி புள்ள மாதிரி. நமக்கு எதுக்கே அதெல்லாம். இருவர் படத்துல தமிழ்ச்செல்வன் கேரக்டர் நடிச்சீங்க. அவரோட அந்த வியக்கத்தக்க சாதனை 2 வருஷம் ஹோம்ஒர்க்ல எப்படி இருந்தது? படம் பார்த்துட்டு அவருக்கு அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படத்துக்கான ஒரு தயாரிப்புக்காக தேவைப்பட்ட ஒரு தயாரிப்பை நான் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது என் முன்னாடி இருக்கிற கதாபாத்திரம், அப்போ நான் அந்த கதாபாத்திரமும் சினிமாவை தாண்டி ஒரு அற்புதமான மனிதனை புரிஞ்சுக்க முடியுதில்ல. அந்த மொழிக்கு சார்ந்தாதது நான், இங்கே சம்பந்தம் இல்லாதவன் நான், இங்கே பிறக்காத நான், என்னுடைய பால்யத்திலேருந்து பார்க்காத ஒருத்தர், கர்நாடகாலேருந்து ஒரு தொழிலுக்காக வர்றேன். பட் அப்படி ஒரு படைப்பில் அவரை ஸ்டடி பண்ணும்போது, இது மட்டும் நல்ல தமிழ் பேசுகிற ஒரு எழுத்தாரோ ஒரு முதல்வர் மட்டும் இல்லை, அவரை செதுக்கிய சிந்தனைகள் என்ன, அவர் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன, அவர் போராடிய போராட்டங்கள் என்னான்னு புரியும் போது அது கதாபாத்திரத்துக்கு மேலே போய் அது என்ன இன்ஸ்பயர் ஆகிற கேரக்டர் ஆகிடுதுல்ல. அதற்கு பிறகு நான் அவரை சந்தித்தேன். அந்த படம் நடக்கும்போது கூட ஒரு விழாவில் எனக்கு இதுக்கு அப்போ இருவரன் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆனந்தன் அதுக்கு பேர். ஸ்டேட் அவார்டு எனக்கு கல்கிக்கு வந்தது. அப்போது என்னுடைய பேர் கூப்பிடும்போது சபையில் ஒரு கலகலப்பாக இருந்தது, சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு விருது வழங்கின பிறகு கலைஞர் பேசுகிறார், அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த சபையில் நான் விருந்து வழங்கும் போது சபையில் ஒரு கலகலப்பு, ஒரு ஆனந்தம். அதற்கு காரணம் எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், ஆம் நாம் இருவருக்கும் தெரியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு, அதாவது அது சும்மா இட் இஸ் நாட் அ வேர்ல்டு பிளே. அதுக்குள்ள ஒரு விட் இருந்தது, ஒரு விஸ்டம் இருந்தது, ஒரு சாக்காசம் இருந்தது, அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருந்தது. அது சும்மா பிறந்தது இல்லை. அப்படி ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் எழுதிட்டு இருப்பாருங்கிறதும் படிச்சுட்டு இருப்பாரோங்கிறதும், அந்த ஒரு பத்திரிகை அந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, மார்னிங் எழுந்திருக்கிற டிசிப்ளின் இருக்கட்டும், மக்களோட கண்டினியூஸாக நான் பேசிக்கிட்டே இருப்பேங்கிறது இருக்கு இல்லையா. கோபாலபுரம் நம்ம நினைச்சா முடிஞ்ச அளவுக்கு போயிட முடியும், எங்களால் நடந்து போயிட முடியும். அப்படி ஒரு லீடரை நம்ம பார்க்க முடியாது. தற்போதைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி கலைஞர் எத்தனை தேவைப்படுது? அவர் ஒருத்தரே போதுமே, தமிழ்நாடு ப்ரூவ் பண்ணது. இது ஒரு விதை இல்லை. இதை பாருங்க, எப்பவுமே ஒரு மனிதனோட உயரம் இருக்குல்ல, அந்த மனிதன் உயர்ந்த உயரத்தை இல்லை நம்ம பார்க்க வேண்டியது, அவரால் எத்தனை பேர் உயர்த்தப்பட்டாருங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த கணக்கில் தான் நம்ம கலைஞரை பார்க்கணும். அவர் உயர்ந்த உயரத்தை விட அவர் உயர்த்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஒரு கண்ணீரை தொடச்ச கை இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அழகு. அதனால தான் கலைஞர் பேசப்படுறாரு.